எந்த ஒரு திருமணத்திலையுமே இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய திருமணங்களில் ஒருத்தர்கிட்ட என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது தான் மேல் நிறுத்தி பாக்குறாங்களே ஒழிய அங்க அந்த புனித தன்மை அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இந்த காலத்துல ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள பெண்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. ஆனா சமுதாயம் எப்பவுமே பெண்களை எப்பவுமே அவங்கள மேல் நிறுத்தி பாக்குறாங்க. அவங்க பிரச்சனையை தான் பெருசா வெளியில கொண்டு வராங்க. ஆனா பல ஆண்களும் இதுல பாதிக்கப்படுறாங்க. இந்த காலத்துல என்ன பண்றாங்க, பிறக்கும் போதே குழந்தைங்களை வித் கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் சொல்றாங்க. எல்லாமே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சிடுது. அதனால கஷ்டம்னா என்னன்னு தெரியல, வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை எப்படி சந்திக்கணுங்கிறது தெரியல. அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட எந்த பிரச்சனையும் சொல்றது இல்லை, டிஸ்கஸ் பண்றது இல்லை. இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஷோ, பாம்ப் அண்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ பண்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ கோடி கோடியா கல்யாணத்துல செலவு பண்றீங்க, ஆனா இந்த கல்யாணம் ஒரு வருஷம் கூட சஸ்டெயின் ஆகிறது இல்லை. வெறும் 6 மாசத்துல, 6 நாள்ல, 6 நிமிஷத்துல கூட ஓடி வந்துடுறாங்க வேண்டான்னு சொல்லி. அப்ப இந்த கூத்து எல்லாம் எதுக்கு? பேரண்ட்ஸ் சொன்ன ஒருத்தரை தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. அவங்களோட டெத் நோட் கூட பார்த்தீங்கன்னா, நான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் வாழணும்னு நினைக்கிறேன். இந்த லைஃப் இல்லைனாலும் நான் இன்னொரு லைஃப்பை பற்றி யோசிக்க அந்த பொண்ணை தப்பே சொல்லல. ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, ரொம்ப நல்ல அப்ரிங்கிங். இவ்வளோ வசதியான வீட்டில் பிறந்த பொண்ணு கூட இவ்வளோ ஒரு பண்போட, ஒரு நல்ல ஒழுக்கத்தோட வளர்த்துருக்காங்கங்கிறதுல நிஜமாவே அவங்க பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு சல்யூட் தான். பட் ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சூழ்நிலைகள்ல போத் மென் அண்ட் விமென் போத் ஆர் அஃபெக்டட். 2 பேருமே இந்த திருமண உறவுல நிறைய விதத்துல பாதிக்கப்படுறாங்க. அது எதனால, அதனுடைய அடிப்படை காரணம் என்ன, இது புரிதல் இல்லையா, இல்லை இதை தாண்டின வேற ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயங்களா அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக கவுன்சிலர் அண்ட் லைஃப் கோச் மிஸ்ஸஸ் ஜெயாரவி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். ஐபிஎன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஆஸ் அ கவுன்சிலர் அண்ட் லைஃப் கோச், இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வரீங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் விஷயத்தில். இது பிஃபோர் மேரேஜாக இருக்கலாம், இல்லை ஆஃப்டர் மேரேஜாக இருக்கலாம். இதில் போத் மென் அண்ட் விமென் ஆர் ஈக்குவலி அஃபெக்டட். அதை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைய காலகட்டத்தில் நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று மென் ஆர் கம்ப்ளீட்லி அஃபெக்டட், இல்லாட்டி விமென் ஆர் அஃபெக்டட். இது எதனால் நடக்குது? இது இன்றைய காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறதே ஒரு கேம்பிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு சூதாட்டம் தான். அதாவது ஒருத்தரால இன்னொருத்தருக்கு என்ன பயன், என்ன கிடைக்கும், என்ன லாபம் அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்குறாங்க. இங்கே அந்த பாண்டிங் அப்படிங்கிறது மிஸ்ஸிங். திருமணம், எந்த ஒரு திருமணத்திலையுமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களில் ஒருத்தர்கிட்ட என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மேல் நிறுத்தி பார்க்குறாங்களே ஒழிய அங்கே அந்த புனித தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் அது வேற. அப்போ பெண்கள் படிக்காம அவங்க ஃபினான்ஷியலி ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருந்த காலம். ஸோ எது நடந்தாலுமே பெண்கள் அவங்க ஆண்களை சார்ந்து தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அதனால திருமணத்துல பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லை. அஃப்கோர்ஸ் இன்டர்னலா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில வராது. அவங்களுக்குள்ளேயே அவங்க சமாளிச்சு எப்படியோ காலத்தை ஓட்டுவாங்க. ஏன்னா குழந்தைங்கன்னு வந்தாச்சுன்னா குழந்தைங்களுக்காக ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு அனுசரணை, அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு போக்குல தான் அந்த காலத்து திருமணங்கள்லாம் இருந்தது. பட் இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் நல்லா படிச்சு வராங்க, எக்கனாமிக்கலி ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பல காரணங்கள் இன்றைய திருமணங்கள் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் இதுதான். அதுக்குன்னு பெண்கள் படிக்காம இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாதுங்கிற அந்த பிற்போக்கு சிந்தனை எல்லாம் கிடையாது. முற்போக்க நம்ம எல்லாரும் பெண்கள்லாம் முன்னுக்கு வர்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை இன்னொருத்தரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது பெண்களை மாத்திரம் நான் சொல்லல, ஆண்களுக்கும் இது அதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ இந்த காலத்துல ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள பெண்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. ஆனா சமுதாயம் எப்பவுமே பெண்களை எப்பவுமே அவங்கள மேல் நிறுத்தி பாக்குறாங்க. அவங்க பிரச்சனையை தான் பெருசா வெளியில கொண்டு வராங்க. ஆனா பல ஆண்களும் இதுல பாதிக்கப்படுறாங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம சமமா தான் பார்க்கணும். இதுக்கு அடிப்படையா நிறைய விஷயங்கள் லேக்கிங் இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட
நிறைய விஷயம் அவங்களுக்கு லேக்கிங்கா இருக்கு. அதுதான் நம்ம என்னங்கிறத பார்க்கணும். கண்டிப்பா. இப்ப நம்ம மேரேஜ் பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா, வரதட்சணை அப்படிங்கிறது அந்த காலத்துலயும் சரி, இப்பவும் சரி, அது வந்து ஒரு தப்பு, அது ஒரு குற்றமாவே வந்து பார்க்கப்படுது. ஆனா பல லட்சங்கள் வரதட்சணையா குடுத்த பிறகும், 2 பேரும் வசதியான குடும்பமா இருந்தும் வந்து அந்த பெண்ணிற்கு சரியான ஒரு வாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம லேட்டஸ்ட்டா பார்த்த திருப்பூர் ரிதன்யா கேஸும் நமக்கு சொல்லப்படுது. இதை தாண்டி வந்து பெண்கள் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்களா? அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில். ஏன் நம்ம எப்பவுமே பெண்களை மாத்திரமே தான் நம்ம சொல்றோம்? ஆண்களுக்கும் இது மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குது. இப்ப சமீபத்துல மேகாலயால நடந்த கொலை விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பெரிய வைரலான நியூஸ் ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. இப்பவும் ஓடிட்டு இருக்கு அந்த விஷயம். அதாவது சோனம் ராஜ் ரகுவன்ஷி அப்படிங்கிறவங்க, கேஸ் கண்டிப்பா. அவங்க கேஸ் வந்து ரொம்ப கொடூரமாக திட்டமிட்ட ஒரு கொலை அப்படின்னு தான் அதை நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஆண்களுக்கும் நடக்கிற இந்த உலகத்துல யாருக்கு இது நடக்கும், யாருக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி பாரபட்சமே கிடையாது. எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா அதை எப்படி சமாளிக்கிறது, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த காலத்துல குழந்தைங்களுக்கு கொடுக்க மறந்துடுறாங்களோ இல்ல கொடுக்கறது இல்ல. ஈவன் அவங்க படிக்கிற பள்ளிக்கூடங்களாகட்டும், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா ஒரு ஆபத்து, ஒரு கிரைசிஸ் அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை பாடம் யாருக்குமே சொல்லி கொடுக்கறது இல்ல. ஏன்னா குழந்தைங்கள ரொம்ப பேம்பர் பண்ணியே வளர்க்குறாங்க. இப்போ வந்து ரியல் டைம் சிச்சுவேஷன்ஸ்ல அவங்கள வந்து நிறுத்தணும். இப்போ இந்த காலத்துல என்ன பண்றாங்க, பிறக்கும் போதே குழந்தைங்கள வந்து வித் கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் சொல்றாங்க. எல்லாமே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சிடுது. அதனால கஷ்டம்னா என்னன்னு தெரியல. வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை எப்படி சந்திக்கணுங்கிறது தெரியல. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட எந்த பிரச்சனையும் சொல்றது இல்லை, டிஸ்கஸ் பண்றது இல்லை. அவங்களே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறாங்க. ஆனா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம்னு வந்தாச்சுன்னா அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயசுக்கு வந்த பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஒரு ஃபேமிலியா உட்காந்து எப்பவுமே பேசணும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஃபேமிலி இப்ப இருக்கு. இதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க கிட்டயும் சஜஷன்ஸ் கேட்கலாம். தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ அப்பதான் ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிற அந்த டிஸ்கஷன் எப்பவுமே வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து இன்னைக்கு லேக்கிங்கா இருக்கு. அதுக்கு ரீசன் எத்தனையோ ரீசன் சொல்லலாம். அதுல செல்போன், சோஷியல் மீடியா இதெல்லாமும் ஒரு காரணம் தான். இப்ப இந்த மாதிரி ஒரு காலத்துல நம்ம வாழும்போது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு டைம் கிடையாது. எல்லாரும் செல்போன்ல அவங்கவுங்க உலகத்துல அவங்கவுங்க மூழ்கி இருக்காங்க. யாருக்குமே ஒரு இமோஷனல் பாண்டேஜ் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. ஆனா குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க கேட்ட கேட்ஜெட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அவங்க கேட்குற அத்தனை சௌகரியங்களும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஒரு அடிப்படையான வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது அங்க பள்ளிக்கூடங்கள்லயும் கிடையாது. அந்த காலத்துல நாங்க படிச்சப்பெல்லாம் மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் சப்ஜெக்டே உண்டு. அதுக்கு எக்ஸாம் வச்சு மார்க் எல்லாம் போடுவாங்க. இப்ப அதெல்லாமே கிடையாது. ஸோ அப்ப எங்கேருந்து அந்த மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ் அவங்க வந்து படிக்கிறதுக்கு எங்கேயுமே அவங்களுக்கு ஸ்கோப் இல்லாம போயிடுது. ஸோ இதனால பல விஷயங்கள் பிற்காலத்துல அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். இது எப்படி நீங்க அரேஞ்ச் மேரேஜஸ்ல தான் இந்த பிரச்சனை ஆகுதுங்கிறீங்களா? இல்லாட்டி லவ் மேரேஜஸ்லயும் நாட் ஆகுதுன்னு அட் ஆல். எல்லா மேரேஜஸ்லயும் பிரச்சனைகள் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஷோ, பாம்ப் அண்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ பண்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கு. இப்ப எந்த கல்யாணத்துக்கு நீங்க போனாலும் அங்க வந்து ஒரு பர்சனல் இது யார்கிட்டயுமே இல்ல. நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அந்த காலத்துல கல்யாண வீடெல்லாம் எப்படி இருந்தது, இப்ப கல்யாண வீடுகள் எப்படி இருக்கு. அது ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு போன மாதிரி தான் ஒரு ஃபீல் வருதே ஒழிய, அங்க வந்து ஒரு கல்யாணம் நடக்கிற ஒரு புனிதமான ஒரு அந்த இது நமக்கு அந்த ஃபீலே வரல. ஏன்னா அவங்கவுங்க அலங்காரம் பண்ணிக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, குதிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது இப்படிதான் இருக்கே ஒழிய, அந்த கல்யாணத்துல வந்து யூ கான்ட் see that sanctity. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கூட இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரேம்ப் வாக்கு இல்லைன்னா ஒரு ஷோ எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ கல்யாண வீடுகள்லாம் இருக்கு. ஸோ அங்கே ஒரு உண்மையே இல்லை, எல்லாமே ஃபேக்காக இருக்கு. நம்ம பார்க்கும்போதே தெரியுது அங்கே எதுவுமே உண்மையா இல்லை, யதார்த்தமா இல்லை, எளிமையா இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நடந்தது எல்லாமே ஒரு எளிமையான திருமணங்கள்.
யதார்த்தமான திருமணங்கள், அங்க சொந்த பந்தங்கள் அப்படின்னு வந்து கூடி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது, அந்த அனுபவமே டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்ப நடக்கிற கல்யாணங்கள்ல எனக்கு நம்பிக்கையே சுத்தமா இல்ல. இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, அப்போ அந்த பழந்தன்மையிலேருந்து நம்ம அப்டேட்டே ஆகக்கூடாது. சோ அதே அப்படி மாதிரி நான் சொல்ல இருக்கணும் வரல. அப்படின்னு. அப்படி நான் சொல்ல வரல. ம். அப்டேட் ஆகலாம். ஆனா அப்படி அப்டேட் ஆகுறதுனால தானே இன்னைக்கு வந்து விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மெஹந்தி வைக்கிறதோ, இல்லாட்டி வேற அத இன்வைட்ஸ் நான் பண்றதோ தப்புன்னு அதுக்கு ஏத்த சொல்லல. மாதிரி. மெஹந்தி வைக்கிறது ம். தப்பு, இல்ல டான்ஸ் ஆடுறது தப்புலாம் நான் சொல்லவே இல்ல. ம். அதெல்லாம் பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா, யாரு கல்யாண தம்பதிகள் யாரோ, அவங்க இருவருக்கும் உண்மையான ஒரு இணைவு, அந்த பாண்ட் அப்படிங்கிறது என்னால பார்க்க முடியல. அங்க பணம் ஒண்ணு தான் அங்க எக்ஸிபிட் ஆகுது அந்த இடத்துல. நீ எவ்வளவு பணக்காரி, நான் எவ்வளவு பணக்காரன். நான் என்ன பண்ண முடியும், உன்னால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு போட்டியா தான் அங்க இருக்கே ஒழிய, அந்த ட்ரூ பாண்டேஜ்ங்கிறது என் கண்ணுல எங்கேயுமே படல. இந்த காலத்துல நடக்கிற கல்யாணத்துல. இது ஒரு புறம் நீங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும், நெறைய இப்ப நம்ம வேஸ்டேஜஸ் கண்டிப்பா. மேரேஜஸ்ல. நீங்க இவ்ளோ கோடி கோடியா கல்யாணத்துல செலவு பண்றீங்க. ஆனா இந்த கல்யாணம் 1 வருஷம் கூட சஸ்டெயின் ஆகுறதில்ல. வெறும் 6 மாசத்துல, 6 நாள்ல, 6 நிமிஷத்துல கூட ஓடி வந்துடுறாங்க வேண்டான்னு சொல்லி. அப்ப இந்த கூத்துலாம் எதுக்கு? தேவையே இல்ல. உங்களுக்குள்ள ஒரு ரியல் இதுவே இல்ல அந்த இடத்துல. ட்ரூ. ஸோ இது எல்லாமே ஃபேக்கா இருக்கு. இப்ப நடக்கிற எல்லா விஷயங்களும் அந்த ஏதோ ஒரு அஜெண்டா பேஸ்ட் மேரேஜஸ் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இப்ப ரிதன்யா கேஸ் எடுத்துக்கங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்துக்காகவும், அந்த வரதட்சணைக்காகவும் தான் இந்த கல்யாணம் நடந்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அஃப்கோர்ஸ் இது இந்த இடத்துல வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமா அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன ஒருத்தர தான் வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய டெத் நோட் கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் வாழணும்னு நெனைக்கிறேன். இந்த லைஃப் இல்லனாலும் நான் இன்னொரு லைஃப்ப பத்தி நான் அந்த யோசிக்க பொண்ண விரும்பல. தப்பே சொல்லல. ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. ரொம்ப நல்ல அப்ரிங்கிங். இவ்ளோ வசதியான வீட்ல பொறந்த பொண்ணு கூட இவ்ளோ ஒரு பண்போட, ஒரு நல்ல ஒழுக்கத்தோட வளர்த்துருக்காங்கங்கிறதுல நிஜமாவே அவங்க பேரண்ட்ஸுக்கு நான் வந்து ஒரு சல்யூட் தான். பட் அவங்க பிரச்சனைய ஹேண்டில் பண்றது எப்படி அப்படின்னு அந்த குழந்தைக்கு தைரியத்த குடுக்காம விட்டுட்டாங்களோ அப்படின்னு என் மனசு சரி, பதறுது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரிதன்யா கேஸ் இப்போ உலகமெங்கும் அது வைரல் ஆயி போயிட்டுருக்கு. அவங்கள வந்து தவறு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல. பட் அவங்க வந்து சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு முடிவா எடுத்திருக்க வேண்டாம். நீங்க சொல்ற மாரி பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல டைம் எடுத்திருந்திருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டா வந்து ஒரு ஐடி ஊழியர், ஐடிக்கு படிக்கிறாங்கன்னா வந்து சாதாரணம் இல்ல. நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு திறமை இருக்கும் பொழுது, அவரால ஏன் வந்து இந்த தற்கொலைங்கிற முடிவு அவர் ஏன் எடுத்தாரு? ஏன் அவரால வந்து இத்தனைக்கும் காதல் திருமணம் பண்ணியிருந்திருக்காரு. 2 மாசம் தான் ஆயிருக்கு. அவர் வந்து தற்கொலை முடிவு எடுத்து அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிவிச்சுட்டு இறந்து போயிருக்காரு. இதெல்லாம் வந்து இப்படி மாறி மாதிரி பார்த்தீங்கன்னா, அது காதல் திருமணமோ, இல்லாட்டி அரேஞ்ச்டு மேரேஜோ, ஒரு அவங்களால சொல்ல முடியாத ஒரு விஷயம். இது வந்து படிப்பறிவ தாண்டி இந்த சூசைட் அப்படிங்கிறது வந்து நெறைய பேர்கிட்ட இதுதான் முடிவுன்னு நெனைக்கிறாங்க. ஆஸ் அ லைஃப் கோச் அண்ட் கவுன்சிலர் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இங்க வந்து நான் ஆஸ் அன் அஸ்ட்ராலஜர், நான் ஒரு அஸ்ட்ராலஜரும் கூட. ஸோ நான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஒரு பாயிண்ட் இங்க சொல்றேன். என்னன்னா, சில பேருக்கு வந்து கிரக அமைப்புகள் அந்த மாரி இருக்கும். அதாவது அவங்களுடைய லக்னாதிபதி வீக்கா இருப்பாரு. இந்த 5, 8, 3 பாவங்கள் இதெல்லாம் தொடர்பு, இது மாரி விஷயங்கள்லாம் அஸ்ட்ராலஜில நாங்க சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட சில ஜாதகங்களுக்கு அவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், இந்த மாரி ஒரு சூழல்ல அவங்களால அந்த இத தாங்கக்கூடிய அந்த சக்தி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா, பல விதத்துல அந்த ஜாதகத்துல பல விஷயங்கள் வீக்கா இருக்கும். ஸோ அதனால கூட அவங்களுக்கு இந்த மாரி சூசைடல் தாட்ஸ் அப்படிங்கிறது வரும். சில பேர் அதுலேருந்தும் தப்பிப்பாங்க. சூசைட் வரைக்கும் போய் சில பேர் தப்பிச்சுடுவாங்க. அவங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்குந்தா அவங்க தப்பிச்சுடுவாங்க. சப்போஸ் அவங்க ஆயுள் பாவம் சரியா இல்ல, வீக்கா இருக்குன்னா, சூசைட் வரைக்கும் அது போயிடும். ஸோ மொத்தத்துல நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே பேசி தீர்த்துக்கலாம். இது ஒண்ணும் பெரிய கஷ்டமான விஷயமே இல்ல. ஒரு 2 குடும்பம் சேர்ந்து பேசினா, பல விஷயங்கள வந்து நம்ம தீர்வு காணலாம். ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசி சண்டை போட்டு அத பெருசா பூதாகாரமா பண்ணி, அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அது மாரி பண்ணக்கூடாது. ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது எதுக்கு? நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து யுனைட்டடா ஒரு விஷயத்த டீல் பண்ணோம்னா, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அத விட்டுட்டு நம்பளே அத ஹேண்டில் பண்ணணும், பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பல விஷயங்கள மறைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்புறம் எதுக்காக நம்பலாம் வந்து ஒரு குடும்பமா இருக்கணும்? எதுக்காக அவங்கவங்க தனித்தனியாவே இருந்துட்டு போயிடலாமே! கண்டிப்பா. தேவையே இல்லையே! ஸோ அந்த மாரியான ஒரு கலாச்சாரத்த குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கு தைரியத்த ஊட்டணும் சின்ன வயசுலேருந்தே. அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பேசும்போதே நான் இருக்கேன். எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும்
என்கிட்ட சொல்லு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன், உன் கூடவே நான் இருப்பேங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை வந்து கொடுத்து குழந்தைங்களை வளர்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, காதல் திருமணம் காதல் திருமணம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட சைல்டுஹுட்லேருந்து 5 வயசுலேருந்து காதல் கிடையாது, அந்த வயசுலேருந்தே இவளுக்கு தான் இவங்கிற மாதிரி தீர்மானம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே பண்ணி ஒரு 20 வயசு வந்தோடனே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்து அதுக்கப்புறம் ஹீ பிகேம் அ சைக்கோ. ஸோ அந்த லவ் பண்ணுற பீரியடில் உண்மையான முகம் வெளியில் வராது. எல்லாருக்குமே அப்படிதான். அவங்க வெளியில் காமிச்சிக்கிற ஒரு கேரக்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த ரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளியில் வருது. ஸோ அப்போ இவங்களால அந்த ஷாக்கை வந்து அவங்களால தாங்க முடியறது இல்லை. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த உண்மை முகம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் தான் வெளியில வரும். நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு நிறைய மூவிஸ் கூட இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. லவ் பண்றாங்க, அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த மூவி இந்த மாதிரி சைக்காட்டிக் கேரக்டர்னால சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் போன மாதிரி எல்லாம் நிறைய ஃபிலிம்ஸ்ல கூட. ஆனா இதுல வந்து புத்திசாலித்தனமா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு அதாவது ஏதோ சொல்லுவாங்களே, காலுக்கு உதவாத செருப்பை தூக்கி எரிஞ்சிடணும்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகலையா, நமக்கு ஒத்து வராதா, அதை எப்படி கழட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நெக்ஸ்ட் நம்ம அப்படிதான் யோசிக்கணுமே ஒழிய, இதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணுமே இல்லை லைஃப்ல, இதுதான் கடைசி முடிவுன்னு தற்கொலைக்கு யாருமே போகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப கோழைத்தனமான ஒரு முடிவு. இவ்வளோ படிச்ச அந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான்னு நினைக்கும் போது ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன்னா அந்த ரிதன்யா கேஸ்ல அவ்வளோ கெட்டிக்கார பொண்ணு, அந்த எல்லா கலைகளும் அந்த பொண்ணு கத்துட்டு இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு பேரண்ட்ஸு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இவ்வளோ இருந்தும் ஏன் அவள் அந்த முடிவை எடுக்கணும்? நிச்சயம். சொசைட்டி இன்னொரு விஷயம் நான் ரொம்ப எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, சொசைட்டிக்காக ஓரளவுக்கு தான் நீங்கள் பயப்படணும். எல்லா விஷயத்தையும் இப்போ சொசைட்டி என்ன நினைக்குமோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, எதுக்கு பயப்படணும்? நம்ம வாழ்க்கை நம்மளோடது. சொசைட்டி வந்து நாளைக்கு நம்ம கூட வந்து நிற்க போகிறதில்ல. நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய தாய் தந்தை மாத்திரம்தான் நம்ம கூட வந்து நிற்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது சொசைட்டிக்கு பயந்து நீங்கள் வாழவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. கண்டிப்பாக. இப்போ லாஸ்டா ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி ஃபியூச்சர்ல சூசைடல் தாட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டறதுக்கான ஒரு டிப் ஆஸ் அ கவுன்சிலர் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது அவங்க வந்து அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எடுப்போம், யார்கிட்டையாவது இதை சொல்லுவோம், இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா பார்ப்போம் அப்படின்னு ஃபைனலாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம். இந்த முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக எதர் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டோ, இல்லை அவங்க கூட பிறந்த சிப்ளிங்ஸோ, இல்லை பேரண்ட்ஸோட பெஸ்ட்டு யாருமே இருக்க முடியாது. ஸோ யார்கிட்டையாவது போய் எனக்கு இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, என் லைஃப்பில் இதுதான் கடைசி கட்டமாக இருக்கேன், நான் வாழ்க்கையோட எட்ஜுக்கு நான் வந்தாச்சு, ஏதாவது எனக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கன்னு யார்கிட்டையாவது அவங்க சொல்லலாம். மனசில் இருக்கிறத இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதுக்கு முடிவே இல்லை, இதுக்கு சொல்யூஷனே இல்லைன்னு நீங்களே ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது. எப்போவுமே ஒரு விஷயத்த ஓப்பன் அவுட் பண்ணாதான் அதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் அதாவது சொல்லுவாங்க, பாட பாட ராகம் மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மூட மூட அது என்ன ஆகும், இன்னும் பெருசாகி அது பெரிய கேன்சர் மாதிரி. அது அப்புறம் 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சருக்கு போனால் ஒன்றுமே பண்ண முடியாதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. மனதளவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரோடையாவது பேசுங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்கு உரிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்களா, அந்த ஒத்தர்கிட்ட பேசுங்க, ஏதாவது ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதுலேயும் இளைஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறது என் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு கார் ஓட்டுறா, தனியாகவே அவள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கா, அவகிட்ட 15 பேர் வேலை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஏன் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதா? கண்டிப்பாக அவளுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். பட் என்ன பண்ணுறது, அதுக்கும் மேலே அவளுடைய விதி, அவ்வளோதான். கண்டிப்பாக. ஏன்னா இன்டெப்த் நம்ம பார்த்த கேஸ் ஒன்று, இது மாதிரி பார்க்காத கேஸ், இதே மாதிரி நிறைய டேலண்டோடு இருக்கிறவங்க, தன் உயிரை கொடுத்தவங்க இருக்காங்க. ஸோ பீப்புளுக்கு ஒரே ஒரு அவேர்னஸ் தான், நம்ம வந்து இருக்கிற ஒரு லைஃப்பை ஹாப்பியாக இது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சூசைட் அப்படிங்கிற ஒரு எண்டை வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஆஸ் அ கவுன்சிலர் அண்ட் லைஃப் கோச் நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.